ஆல் praise Lord. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா evil eye. First of all, how can an evil eye protect you from evil if it is already an evil? கரெக்ட் தானே? ஈவில் ஐன்றது வந்து நிறைய விதமான வடிவத்தில் வந்துருச்சுங்க. பிரேஸ்லைட்ஸ், செயின்ஸ், ரிங்ஸ், ஈவன் வாட்ஸ்அப் எமோஜி கூட அந்த ஈவில் ஐக்கு இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய கிறிஸ்டியன்ஸும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனம் சொல்லுது, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒப்பான எந்த ஒரு விஷயத்த மாதிரியும் நீ செஞ்சு அதை வந்து வணங்கவோ இல்லை அதை நம்பவோ கூடாது அப்படின்னு வந்து பைபிள் எழுதியிருக்கு. ஸோ நீங்கள் ஏசப்பாவை நம்புற ஒரு ஆளாக இருந்துட்டு இந்த மாதிரி ஈவில் ஐ போன்ற சார்ந்த விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த வாட்ஸ்அப் எமோஜி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, நான் ஒரு கார் வாங்கிட்டேன், நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் அப்படின்னா அது பக்கத்தில் வந்து ஒரு ஈவில் ஐ வந்துடுது. ஸோ will it really protect you from evil? கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நம்மளோட பாதுகாப்பு வந்து ஏசப்பாவோட ரத்தம் தாங்க. அதுக்காக தானே அவர் நமக்காக சிலுவையில் மறித்து நமக்காக எல்லாத்தையுமே பண்ணார். ஸோ ஏசப்பாவோட ரத்தம் தான் வந்து நம்மளை பாதுகாக்க போகுது. அவரோட நாமம் தான் வந்து நம்மளை எல்லா விதமான தீங்கான விஷயத்துலேருந்து பாதுகாக்க போகுது. ஸோ ஒரு கிறிஸ்தவராக இருந்துட்டு இதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஈவில் ஐ சார்ந்த விஷயங்களை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இயேசுவின் ரத்தமே ஜெயம். ஆமென்.